கொக்கு டிவி. ஏழைக்கு கிடைத்த நீதி. ஒரு கிராமத்தில் குமார் மற்றும் அவர் மகன் முத்து தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தாங்க. குமார் நேர்மையானவர், எந்த சூழ்நிலையிலும் பொய் பேச மாட்டார். சில நாட்களுக்கு பிறகு அந்த கிராமத்துல எல்லாருக்கும் வைரஸ் காய்ச்சல் பரவி வந்துச்சு. அதனால் எல்லாரும் வேலை வாய்ப்பு இல்லாமல், உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டாங்க. முத்து, இந்த காய்ச்சல் வந்ததால சாப்பாடும் இல்ல, வேலையும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, இந்த கஞ்சிய சாப்பிடுங்க, நான் நாளைக்கு நல்ல வேலைக்கு போய் நல்ல உணவுக்கு ஏற்பாடு பண்றேன். மறுநாள் முத்து வேலை தேடி சென்றான். ஆனால் அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அவன் வீடு திரும்பும் வழியில் ஒரு ஆடு இருந்தது. அதை விற்க முடிவு செய்து சந்தைக்கு எடுத்து சென்றான். இதை கவனித்துக் கொண்டிருந்த முத்துவின் அப்பா, நம்ம பையன் இந்த ஆட்டை திருடித்தானே, எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யாதவன், இப்போ இப்படி செஞ்சிட்டானே. என்ன, நம்ம ஆட்டை ரொம்ப நேரமா காணாமே. அதோ நம் ஆடு, இவன் தான் திருடிருப்பான் போல. நீதான் என் ஆட்டை திருடிட்டு வந்திருக்கியா? வா, ஊர் தலைவரிடம் போவோம். இவர்களை பின் தொடர்ந்து முத்துவின் அப்பாவும் சென்றார். தலைவரே, இவன்தான் என் ஆட்டை திருடி விற்க பார்த்தான். அதை பார்த்து உங்களிடம் அழைத்து வந்தேன். ஐயா, அவர் சொல்வது உண்மைதான். இவன் என் பையன்தான். பறவை காய்ச்சலால் வேலையையும் இழந்து உண்ண உணவும் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். அதனால்தான் இவன் இந்த தவறை செய்துவிட்டான். நீங்கள் என் பையனுக்கு சரியான தண்டனை கொடுங்கள். உங்கள் நேர்மையை நான் மதிக்கின்றேன். உங்கள் பையன் தவறு செய்தான் என்று தெரிந்தும் உங்கள் நேர்மையை விட்டுக் கொடுக்கவில்லை. முத்து, இனி இந்த தவறை செய்யாதே. ஐயா, உங்கள் நேர்மைக்காக நான் உங்கள் இருவருக்கும் என் தோட்டத்தில் வேலை தருகிறேன். மிக்க நன்றி ஐயா. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் நேர்மையாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதாகும். பாசக்கார ஆடு. சீவல்புரி அழகிய கிராமம். அருண் வீட்டில் ராமு எனும் ஆடு இருந்தது. அருணிடம் ராமு மிகவும் அன்போடு இருந்தது. ராமு, நான் பள்ளிக்கு செல்கிறேன், டாடா டாடா. அருண் பள்ளிக்கூடம் சென்றான். ராமு ராமு. அருண் லஞ்ச் பேக்கை வைத்துவிட்டு போய்விட்டான். என்ன செய்வது? அதை கொடுங்கள், நான் பள்ளிக்கூடம் சென்று அருணிடம் கொடுக்கிறேன். இந்தா, கொண்டு போய் கொடுத்து விட்டு வா. லஞ்ச் பேக்கை வீட்டிலே வைத்து விட்டு வந்து விட்டேன், என்ன செய்வது? அப்போது ராமு அங்கு லஞ்ச் பேக்குடன் அங்கு வந்தது. வா ராமு, மிகவும் பசியாக உள்ளது. நல்ல வேளை நீ லஞ்ச் பேக்கை கொண்டு வந்தாய். அருண் ராமுவிடமிருந்து லஞ்ச் பேக்கை வாங்கினான். ராமு, மிக்க நன்றி. பத்திரமாக வீட்டிற்கு போ. சரி, பார்த்து போகிறேன். ராமு ராமு, இந்தா, இதில் உள்ள சீட்டில் நமக்கு வேண்டிய காய்கறிகள் எழுதியுள்ளேன், போய் வாங்கி வா. ராமு காய்கறி கடைக்கு சென்றது. என்ன, நீ மட்டும் வந்துள்ளாய்? மீனா வரவில்லையா? அம்மாவிற்கு வீட்டில் நிறைய வேலை உள்ளது. ராஜுவும் சீட்டில் உள்ள காய்கறிகளை ராமுவிடம் கொடுத்தான். ராமு காய்கறிகளுடன் வீட்டிற்கு வந்தது. ஒரு நாள் அருண் வீட்டில் உள்ள கோழி தன் குஞ்சுகளுடன் தோட்டத்தில் இருந்தது. அப்போது அங்கு வந்த கழுகு கோழி குஞ்சுகளை உண்ண வந்தது. கழுகை விரட்ட கோழி முயற்சித்தது. கழுகு குஞ்சுகளை தூக்க தொடர்ந்து போராடியது. கோழியின் சத்தம் கேட்டு அங்கு வந்த மீனா, அருண் இருவரும் கழுகை பயத்துடன் பார்த்தனர். அதை பார்த்த ராமு கழுகுடன் சண்டையிட்டது. ராமுவிடம் கழுகு போராட முடியாமல் பறந்து சென்றது. கோழி தன் குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தது. மீனாவும் அருணும் ராமுவை அன்போடு கட்டி தழுவி கொண்டனர். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகள் நம் வீட்டில் நுழையும் காட்டு விலங்குகள், பறவைகள் இவற்றிடம் இருந்து நம்மையும் செல்ல பிராணிகளையும் காப்பாற்றும் என்பதாகும். மந்திர ஆரஞ்சு. சோமு இது கோடைக்காலம் என்பதால் குளிர்ச்சியான பழங்கள் வியாபாரம் செய்து வந்தான். அவன் விற்கும் பழங்களில் சில ஆரஞ்சு பழங்கள் மிகவும் பெரிதாக இருந்தன. என்ன சோமு, ஆரஞ்சு பழம் மிகவும் பெரிதாக உள்ளது? ஆம் ராமு, சில பழங்கள் பெரிதாக உள்ளன. இவற்றை எப்படி விற்பது? இந்த ஆரஞ்சு பழத்தை அப்படியே விற்காமல் ஜூஸாக விற்கலாமே. ஆம் ஆம், அப்படியே செய்கிறேன்.
ஜூஸை வித்தியாசமாக விற்போம். இவ்வாறு எண்ணிய சோமு பெரிய ஆரஞ்சு பழத்தின் உள்ளே உள்ள சதை பகுதிகளை எடுத்துவிட்டு அதில் ஒரு குழாயை வைத்தான். பானையில் இருந்து பெரிய ஆரஞ்சு பழத்தில் குழாய் மூலம் இணைப்பு கொடுத்தான். என்னப்பா சோமு, இது என்ன ஆரஞ்சு பழம், புதுசா இருக்கே. அண்ணே, இது மந்திர ஆரஞ்சு. இதில் ஜூஸ் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். மிகவும் சுவையாகவும் ஜில்லுன்னு இருக்கும். ஓ அப்படியா, ஒரு ஜூஸ் கொடு. இந்தாங்க அண்ணே. ஜூஸ் ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருக்கு. சோமுவின் ஆரஞ்சு ஜூஸ் புதுமையாக இருந்ததால் நன்றாக விற்பனையானது. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, எந்த வியாபாரமாக இருந்தாலும் காலத்திற்கேற்ப புதுமையாக செய்தால் நன்றாக இருக்கும் என்பதாகும். விவசாயத்தில் காளைக்கு போட்டியாக பெண்கள். ஆந்திராவில் பதினப்பள்ளி என்னும் கிராமத்தில் ராமு என்னும் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் நிலத்திற்கு அருகில் உள்ளவர்கள் காளைகளை வைத்து ஏர் உழவு செய்து வந்தனர். ராமு தன் சிறிய நிலத்தில் ஏர் உழுவதற்கு காளைகள் வாங்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டார். அதனால் காளைகளுக்கு பதிலாக தனது படித்த 2 மகள்களையும் ஏர் கலப்பையை இழுக்க செய்தார். அவர்களும் தந்தைக்கு உதவியாக மகிழ்ச்சியுடன் அந்த வேலையை செய்து வந்தனர். இதை நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்ட பிரபல ஹிந்தி நடிகர் ஒருவர் அந்த பெண்களின் கடின உழைப்பிற்கு பரிசாக டிராக்டர் ஒன்றை வழங்கினார். அதை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டனர். பின்னர் டிராக்டர் உதவியுடன் அவர்கள் விவசாயம் செய்தனர். டிராக்டர் உதவியுடன் விவசாயம் செய்து அதிக விளைச்சல் பெற்றனர். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் அனைவரும் நம்மால் முடிந்த அளவிற்கு துன்பப்படுபவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதாகும். தக்காளி வியாபாரிகளின் வெற்றியும் தோல்வியும். தக்காளியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது. தக்காளி விலை அதிகமாக உள்ளது. நம்மிடம் உள்ள தக்காளிகளை இன்று விற்காமல் பதுக்கி வைத்து சில நாள் கழித்து விலை இன்னும் அதிகமாகும் போது விற்போம். இவ்வாறு எண்ணிய சோமு தக்காளிகளை வீட்டின் ஒரு அறையில் பதுக்கி வைத்தார். சில நாட்கள் சென்றன. தக்காளி விலை கிலோ 200 சந்தையில் ஆனது. இப்போது தக்காளி விலை அதிகமாக உள்ளது. நாம் கடைகளுக்கு விற்கும் தக்காளி பேஸ்டுகளை சந்தையில் விற்கலாம். இவ்வாறு எண்ணிய ஜெகன் சந்தையில் தக்காளி பேஸ்ட் விற்க முடிவு செய்தார். என்ன ஜெகன், இந்த பாட்டிலில் என்ன உள்ளது? அண்ணே, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போல தக்காளி பேஸ்ட். இது தக்காளி கிடைக்காத நேரங்களில் சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஓ அப்படியா, இதன் விலை என்ன? அண்ணே, இதன் விலை 100 ரூபாய். இது 7 கிலோ தக்காளிகளுக்கு சமமாகும். தம்பி, தக்காளி கிலோ 200 விற்குது. நீ எப்படி குறைந்த விலைக்கு பேஸ்ட் விற்கிறாய்? அண்ணே, தக்காளி கிலோ 10 ரூபாய் விற்கும் போது நிறைய வாங்குவேன். அவற்றை மதிப்பு கூட்டி நவீன தொழில்நுட்பத்தில் பேஸ்ட் தயார் செய்வேன். அவற்றை கடைகளில் விற்பேன். சரி தம்பி, பேஸ்ட் எத்தனை நாட்கள் உபயோகிக்கலாம்? அண்ணே, 6 மாதங்கள் வரை உபயோகிக்கலாம். அப்படியா? எனக்கு ஒரு பாட்டில் தக்காளி பேஸ்ட் கொடு. தக்காளி விலை கிலோ 200 உள்ளது. நாம் தக்காளிகளை இப்போது விற்கலாம். இவ்வாறு எண்ணிய சோமு தக்காளிகள் வைத்த அறையை திறந்தான். தக்காளிகள் காற்றோட்டம் இல்லாததால் அழுகி போனது. மேலும் துர்நாற்றம் வீசியது. ஐயோ, நம்ம பேராசைப்பட்டு பதுக்கிய தக்காளிகள் அனைத்தும் வீணாய் போய்விட்டதே, என்ன செய்வேன்? இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த தொழில் செய்தாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும். காலத்திற்கு ஏற்ப நவீன வசதிகள் மூலம் காய்கறிகள், பழங்கள் இவற்றை மதிப்பு கூட்டி விற்க முடியும் என்பதாகும். கலர் கோழியும் நரியும். ஒரு கிராமத்தில் முத்து ஒருவர் கலர் கோழிகள் வளர்த்து வந்தார். குழந்தைகளே, உங்களுக்கு உணவு தேடி எடுத்து வரப் போகிறேன். பக்கத்து கிராமத்தில் இருக்கும் நரி ஒன்று உணவுக்காக சுற்றி வருகிறது என்ற செய்தி வந்தது. அதனால் நீங்கள் அனைவரும் பத்திரமாக இருங்கள். சரி அம்மா. சரி, நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம். என்ன, நமக்கு எங்கு தேடியும் உணவு கிடைக்கவில்லை. சரி, இந்த கிராமத்திலாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம். இவ்வாறு எண்ணிய நரி அந்த கிராமத்திற்குள் சென்றது.
சிறிது தூரத்தில் ஒரு வீட்டில் கலர்கோழி குஞ்சுகள் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்தது. ஆஹா ஆஹா, என்ன கலர்கோழி குஞ்சுகளா, இது வித்தியாசமாக உள்ளது. இது மிகவும் ருசியாக இருக்கும் போல் தெரிகிறது. இது எப்படியாவது பிடித்து உண்ண வேண்டும். இப்படி நினைத்த நரி கோழி குஞ்சுகளை நோக்கி சென்றது. அப்போது கலர் கோழி குஞ்சுகளின் அம்மா வந்தது. அடடா, அம்மா கோழி வந்து விட்டதே, இப்போது என்ன செய்வது? சரி, நாம் மீண்டும் நாளை மாறுவேடத்தில் வந்து இவற்றை உண்ணலாம். மறுநாள் மீண்டும் கோழி குஞ்சுகளுக்காக உணவு தேடி சென்றது. நரி கோழி செல்வதை கவனித்துக் கொண்டு இருந்தது. இதுதான் சரியான நேரம், உள்ளே செல்லலாம். இவ்வாறு எண்ணிய நரி கோழி போன்ற மாறுவேடத்தில் உள்ளே சென்றது. குழந்தைகளே, வாருங்கள், உணவு சாப்பிடலாம். கலர் கோழி குஞ்சுகள் அந்த நரியின் திட்டம் தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றது. அப்போது ஒரு கோழி குஞ்சு மாறுவேடத்தில் உள்ள நரியின் கால்களை கவனித்தது. அச்சச்சோ, இது நம் அம்மா இல்லை. அம்மா என்று சொன்ன நரி போல் தெரிகிறது. எப்படியாவது இந்த நரியிடமிருந்து தப்பித்து விட வேண்டும். அம்மா, நாம் கண்ணாமூச்சி விளையாடுவோம். என்ன? சரி, விட்டு பிடிப்போம். சரி, விளையாடலாம். அம்மா, நாங்கள் அனைவரும் ஒளிந்து கொள்கிறோம், நீங்கள் கண்டுபிடியுங்கள். சரி. கலர் கோழி குஞ்சுகள் தன் புத்திசாலித்தனத்தை உபயோகித்து வீட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டன. நரி கலர் கோழி குஞ்சுகளை தேடி அலைந்தது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஐயோ, கோழி குஞ்சுகள் நம்மை முட்டாளாக்கி தப்பிவிட்டது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் நாம் தான் கடைசியில் ஏமாந்து போவோம். புல்லட் காளையும் சிறுவர்களும். ஒரு சிறிய கிராமத்தில் ராமு மற்றும் சீதா அவர்கள் இரு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். மேலும் அவர்கள் வீட்டில் ஒரு காளையும் மற்றும் ஒரு நாய்க்குட்டியும் வளர்த்து வந்தனர். சோனியா, அருண், இருவரும் பள்ளிக்கு செல்லுங்கள், நேரமாகிவிட்டது. அருண், சோனியா இருவரும் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு பாட்டியை பார்த்தனர். அந்த பாட்டியின் பணப்பை கீழே விழுந்தது. பாட்டி பணப்பை கீழே விழுந்ததை கவனிக்காமல் சென்றார். அதை பார்த்து சோனியா, பாட்டி பாட்டி. என்ன பேத்தி, எதுவும் வேணுமா? பாட்டி, உங்க பை கீழே விழுந்து விட்டது, இந்தாங்க உங்க பணப்பை. பையில் நான் ஒரு வாரம் வயலில் வேலை செய்த கூலி பணம் இருக்குது, உங்களுக்கு மிகவும் நன்றி. இந்தாங்க, இருவரும் சாக்லேட் வாங்கிக்கோங்க. எங்களுக்கு காசு வேணாம் பாட்டி, இந்த வயதிலும் உழைத்து வாழும் உங்களை பாராட்ட வேண்டும். பள்ளிக்கு நேரமாகிவிட்டது, நாங்கள் செல்கிறோம் பாட்டி. சரி, பத்திரமாக போய் வாருங்கள். பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வரும் நேரம் ஆகிவிட்டது. மழை வரும் போது தெரிகிறது. இப்ப என்ன செய்வது? ராமி, அப்பா வீட்டில் இல்லை, நீயும் புல்லட் காலையும் சென்று நம் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். சரி, நாங்கள் அழைத்து வருகிறோம். புல்லட் காலையும் டாமியும் வண்டியில் சென்றனர். சோனியா, அருண் இருவரும் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் வழியில் மழை பெய்தது. அருண், மழை பெய்கிறது, எப்படி வீட்டுக்கு செல்வது? ஆம், நாம் நன்றாக மழையில் மாட்டிக்கொண்டோம். அப்போது புல்லட் காலையும் டாமியும் அங்கு வந்தனர். வாருங்கள், சரியான நேரத்தில் வந்தீர்கள். இருவரும் வண்டியில் ஏறுங்கள், வீட்டிற்கு செல்லலாம். புல்லட் காளையின் உதவியுடன் அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். என்ன சீதா, புல்லட் காளையும் டாமி எங்கே? மழை வருவது போல் தெரிந்தது, அதனால் இருவரையும் நம் பிள்ளைகளை அழைத்து வர சொன்னேன். அந்த நேரத்தில் புல்லட் காளை, டாமி மற்றும் சிறுவர்கள் வீட்டிற்கு வந்தனர். நீங்கள் இருவரும் பிள்ளைகளை அழைத்து வந்ததற்கு மிக்க நன்றி. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் பிறருக்கு செய்யும் உதவி நாம் துன்பத்தில் இருக்கும் போது நமக்கு வேறு வழியில் உதவி கிடைக்கும் என்பதாகும்.